சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும். அந்த மகா வாக்கியங்களைக் கேட்கிறவர்கள் மகான், அதாவது புருஷோத்தமர் ஆகிவிடுகின்றனர். கீதையில் பகவான் வாக்கு மன்மனாபவ மத்யாஜீபவ, மகா வாக்கியங்கள் ஒரு பரமபிதா பரமாத்மாவினுடையவைதான். அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் உத்தம ஆத்மாவாக ஆகிறீர்கள். உங்களிலும் கூட மிகச் சிலர்தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள் நினைவு செய்கின்றனர். நமக்கு பாபா கல்வி கற்றுத்தருகிறார். இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். பகவான் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம். புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே முற்றிலும் தரையில் வந்து விழுந்திருக்கிறோம். மீண்டும் இப்போது நாம் பாபாவிடம் செல்கிறோம். குழந்தைகளே, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அனைவருமே படிக்க மாட்டார்கள். சிலர் நன்றாகப் படிப்பார்கள். சிலர் குறைவாகப் படிப்பார்கள். சிலருக்கு சட்டென்று உடனே புத்தியில் பதிந்துவிடும். தொழில் முதலியவற்றையும் செய்யுங்கள். நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லற விவகாரங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். படைப்புகளின் பாலனையும் செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பீர்களானால் உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். பாபா வந்துள்ளார் சிவாலயத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக. ஆக, சிவாலயத்திற்குச் செல்வதற்காகப் பிறகு தகுதியுள்ளவராக ஆக வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். இரக்க மனம் உள்ளவராக ஆக வேண்டும். பதீத் தமோபிரதான மனிதர்களுக்கு சதோபிரதானம் ஆவதற்கான வழி சொல்ல வேண்டும். இந்த யோக அக்னியால் அல்லது நினைவு யாத்திரை மூலம் உங்கள் கரைகள் நீங்கிக் கொண்டே போகும். நீங்கள் பவித்திரமாகி என்னிடம் வந்துவிடுவீர்கள். நான் உங்கள் அனைவரையும் உடன் அழைத்துச் செல்வேன். பாபா சொல்கிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். ஞானக் கடலாக நான் இருக்கிறேன். ஞானமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாவனமாவதற்காக யோகமும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறேன். முழுமை பெறும் நேரம் இது என்பதைப் புரிந்து கொண்டு சுலபமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற ஈர்ப்புடன் வருவார்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தந்தைக்கு தங்களது குழந்தையின் அன்பு நினைவுகள், வணக்கங்கள். தங்களது பரிபூரண அன்பு எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஆத்மா இந்த சங்கம யுகத்தில் முழுவதுமாக தங்களுக்கு சமமாக அன்பினால் இணைப்பில் இருந்து பூரண அன்பை தங்களுக்கு தருவதற்கு தகுதி பெற்று உறவை வளர்க்கும் சுபசங்கல்பம் கொண்டிருக்கின்றேன். செய்வதும் செய்விப்பவருமான தந்தை, தாங்கள் எனது சுப விருப்பம் நிறைவேற துணையாக இருக்கின்றீர்கள் என்ற நிச்சய புத்தியை வளர்த்து வருகின்றேன். கீதையில் அளித்திருக்கும் மன்மனாபவ மத்யாஜீபவ என்ற வழிகாட்டுதலின் ஆதாரத்தில் வந்து சுப விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வேன். மகா வாக்கியங்கள் அனைத்தும் பரமபிதா பரமாத்ம தந்தை உங்களுடையதுதான். முரளியின் ஒவ்வொரு சொல்லும் மகிமை நிறைத்து உத்தம ஆத்மாவாக உயர்வு பெறும் சூட்சமம் அனைத்தும் மகா வாக்கியமாகத் தருகின்றீர்கள். பேரானந்தமும் திருப்தியும் சேர்ப்பிக்கும் தங்களது மகா வாக்கியங்கள் ராஜயோக கல்வியில் புதியதொரு பரிணாமத்தில் உயர்ந்திருக்க வழிவகுத்துத் தருகின்றது. தெய்வீக குணங்களை தாரணையில் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்ற உத்வேகமும் அதிகரிக்கிறது. இல்லற விவகாரங்களை பார்த்துக்கொண்டு படைப்புகளின் பாலனையும் செய்து விடுபட்டு கர்மயோகியாகி நினைவின் தொடர்பில் நிலைத்து நற்குணங்களை, பண்புகளை, சக்திகளை நிரப்பிக் கொண்டு ஆன்மீக பயணம் செய்து வெற்றிமூர்த்தியாக வரவேண்டும் என்று என்மீது எல்லையற்ற அன்பினாலும் கருணையாலும் பாலனை தருவது
எமக்கு கிடைத்திருக்கும் எல்லையற்ற சலுகைகளுடன் இணைந்து பாக்கியமாக இருக்கின்றது. சிவாலயத்திற்கு செல்வதற்கான எமது தகுதியை வளர்த்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே சிவபரமாத்மா தாங்கள் தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக, நண்பனாக, பிரியதர்ஷனாக, ஆலோசகராக, தளபதியாக, மருத்துவராக, பிரபுவாக, எல்லையற்ற உறவுகளாக தாங்கள் எமக்குக் கொடுத்திருக்கும் மகா பிரசாதம். ஒரே தந்தை, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, எல்லையற்ற உறவு, அளவிட முடியாத பேரானந்தம் அனைத்தும் தங்களிடமிருந்து எமக்குக் கிடைத்திருக்கும் அங்கீகாரம் மற்றும் உரிமையினால் எல்லையற்றதாக நிரப்பிக்கொண்டு ஜொலிப்பும் பிரகாசமும் நிறைந்து ஒளி வீசும் சைத்தன்ய ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறேன். வணக்கங்களாலும் நன்றிகளாலும் செய்ய இயலாத எல்லையற்ற பாக்கியங்களைத் தந்து கொண்டிருக்கும் தங்களிடம் என்னிடம் இருக்கும் அன்பை உண்மையுடன் சமர்ப்பித்து பூரண அமைதியுடன் சமர்ப்பணமாகின்றேன். தந்தையே, நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.